எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய, கபட நாடக திமுக ஆட்சிய 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம். வீட்டுக்கு அனுப்புறோம். என்ன நண்பா, சரிதானே? என்ன நண்பி, செய்வீர்கள் தானே? இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். இன்னும் முடிக்கல. ஒரு நிமிஷம், இன்னும் முடிக்கல. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான். அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி. இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம். பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது நம்மளை விட நம்ம எதிரிங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனால எல்லாம் இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it and டிவிகே will conquer it. டிவிகே will conquer it. சிங்கம், ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். எல்லா திசைகளும் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படிதான் அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்போ எதிலையும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle.
It is not only a description but also a clear declaration. சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? அவங்களை எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சே. என் நெஞ்சில் குடியிருக்கும். என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டில் இருந்துகிட்டே நம்மளோட இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். வீரம் விளையும் மாமதுரை மண்ணை வணங்குகிறேன். இந்த மதுரைனாலே உடனே ஞாபகத்துக்கு வரது சீறி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான். நம்ம வைகை ஆறுதான். அழகர் ஆத்துல இறங்குற வைபவம். மதுரை மீனாட்சி அம்மன். இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க. நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே. அவரை மறக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண். நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான். உண்மையான அரசியல், உணர்வு பூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்கிற அரசியல். இதோ நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. அப்படி இந்த மாநாட்டுக்கு பேர் வச்சிருக்கிறோம். 1967 1977 நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026 அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த இரண்டாவது மாநில மாநாடு. விக்கிரவாண்டி விசாலையில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தணும், வெற்றி கொள்கை திருவிழா. அதுக்கப்புறமே நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழக அரசியல் அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள்,